ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மிக்சட் வெஜிடபிள் ஸ்டிர் ஃப்ரை. இது செய்யறதுக்கு நான் பீன்ஸ், கேரட், குடமிளகா, காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரை ஹாட் வாட்டரில் பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ், கேரட், கேப்சிகம்மை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப் பச்சை பட்டாணி, அதையும் 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு கப் ஸ்வீட் கார்ன். இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 5-6 பூண்டை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா சாட்டே பண்ண உடனே நம்ம நறுக்கி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் தான் போடணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே போட்டுக்கலாம். மஷ்ரூம் போட்டுக்கலாம், ப்ரோக்கலி போடலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மூடி வச்சு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ரொம்ப வேக தேவையில்லை, இது ஒரு ஹாஃப் குக்குடில் இருந்தால் போதும். நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். அப்போ தான் இப்போது 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். உப்பு நம்ம முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் திருப்பி கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் 1/2 ஸ்பூன் ஆரிகானோவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஜிடபிள் ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இது மீல்ஸ்க்கும் நல்ல சைட் டிஷ், சப்பாத்திக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட.